ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் நம்ம தயார் பண்ண போகிறோம். நம்ம பொதுவாகவே செக்கெண்ணெய்ன்னு போய் வாங்குவோம் கடைகளில். நிறைய விலை கொடுத்து வாங்குவோம் பார்த்துக்கோங்க. ஆனால் அது உண்மையான செக்கெண்ணெய் தானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்மளே நம்ம கண்ணால் பார்த்து அதை நம்ம தயாரித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கரைச்சலே இல்லை. ஏன்னா நம்ம வாங்கினோம்ப்பா, நம்ம கொடுத்தோம், நம்ம எடுத்தோம், எண்ணெய் கிளியராக இருக்குது அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் எங்கள் ஊரில் இந்த செக்கு கிடையாது. அதாவது செக்கு இருக்குது, ஆனால் நாங்கள் பக்கத்து ஒரு ஊருக்கு தான் போவோம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த செக்கில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ள அந்த கட்டை இருக்குல்ல, அது வாகை மரத்தில் உள்ள கட்டை பார்த்துக்கோங்க. எப்போவுமே அந்த நம்ம எண்ணெய் ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டை என்ன கட்டைன்னு கேட்கணும். வாகை மரத்தில் உள்ள கட்டையா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. வாகை மரம் இருக்குல்ல, அந்த வாகை மரத்தோட துண்டு கட்டை தான் இது எண்ணெய் அரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான் பார்த்துக்கோங்க. பழைய காலத்துலலாம் நம்ம அந்த மாடு போட்டு இழுப்பாங்க தெரியுமா, அதுக்கு இந்த வாகை மரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. இப்போ அதெல்லாம் ரொம்ப அருகி போயிட்டு இப்போ உள்ள உலகத்தில் நம்ம அப்படி மாடு போட்டு எடுத்து அளவுக்கு சில இடங்களில் இருக்குது. ஆனால் அது எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் இதை நம்ம ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். அதனால நாங்கள் இந்த செக்குக்கு தான் எப்போவுமே வருவோம். இன்றைக்கி 10 கிலோ கடலை வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 10 கிலோ எள்ளு வாங்கியிருக்கோம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் எண்ணெய் அரைக்கிறதுல. இப்போ எள்ளு நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னா, எள்ளுக்குன்னு தனியாக சீசன் வரும். எள்ளு நல்லா விளையும் பார்த்தீங்களா, அந்த விளையிற நேரத்தை கரெக்டாக நம்ம கவனிச்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம ஒரு பல்காக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கடையில் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ கிராமங்களெல்லாம் எள்ளு விளைவிப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் நம்ம நேரடியாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அதோடைய அமௌண்ட்டு விலை கம்மியாகும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 10 கிலோ எள்ளு போட்டிருக்கோம். அந்த 10 கிலோ எள்ளுக்கு 1.5 கிலோ கருப்பட்டி நல்ல சுத்தமான கருப்பட்டியாக இருக்கட்டும், அதை பார்த்து நம்ம வாங்கி கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த மோட்ரு எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடும் பார்த்துக்கோங்க. அதை நம்ம மெயினாக கவனிக்கணும். ஏன்னா டக்குன்னு படபடன் ஃபாஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடல அர்த்தம் கிடையாது. இது எப்படின்னா, இதோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப மெதுவாக அந்த மோட்ரு ஓடணும். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. சூடாகாமல் இருந்தால் தான் அந்த எண்ணெயில் அந்த சத்துகள் அப்படியே நிற்குமா. அதுக்காக தான் இப்போ அதை நம்ம ரொம்ப கவனித்து பார்த்து கொடுத்து வாங்கணும் பார்த்துக்கோங்க. 3 HP மோட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா நமக்கே தெரியும். இதை காலையில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் தான் வாங்கலாம். அங்கே நின்று ஒரு ஃபுல் நாள் நின்று அதுலேயே உட்காந்துருந்து அந்த அண்ணன்ட்ட பேசிட்டு அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரம் டைமை போக்குவோம் பார்த்துக்கோங்க அங்கே. ஆனால் நமக்கு நல்ல எண்ணெய் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போய் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல எண்ணெய் கிடைக்கும். இப்போ நல்லெண்ணெய்க்கு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்களே உள்ளுக்குள்ள போய் பாருங்க அப்படிம்பாங்க. போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளுக்குள்ள அரைஞ்ச அந்த கப்பி மாதிரி இருக்குல்ல, அதுவே சூடாகாது பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வாகை மரம், ரெண்டாவது அந்த 3 HP மோட்ரு பார்க்கணும், அப்புறம் ஸ்லோ ஸ்பீடில் ஓடுதான்னு பார்க்கணும். இதுதான் பார்த்துக்கோங்க. இதை நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேசாமல் அது வாட்டுக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு தாராளமாக ஓடும். இப்போ 10 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி நமக்கு எண்ணெய் வரும். 5 லிட்டர் எண்ணெய் தான் வரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் கடலையிலையும், அதாவது சில கடலையில் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் கொடுத்த கடலையில் கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் வந்திருந்தது பார்த்துக்கோங்க. எள்ளுலையுமே நல்லா எண்ணெய் இருந்தது. ஆனால் அந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம எண்ணெய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நல்ல எண்ணெயை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இதுதான் நல்லெண்ணெய் பார்த்துக்கோங்க. தேன் மாதிரி இருக்கும் நம்ம எடுக்கும்போது, கருப்பாக இருக்காது. கடைகளெல்லாம் வித்தியாசமாக வருது, என்னெல்லாமோ வாசங்கள். இது தேன் மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையிலே நல்லெண்ணெய் பார்த்துக்கோங்க. கடலெண்ணெய் மஞ்சேன்னு இருக்கும், அவ்வளவுதான். அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். வாசம் அது அப்படி கடலை வாசம் அப்படி அடிக்கும். இது நல்லெண்ணெய் அவ்வளோ ஒரு எள்ளு வாடை அப்படி அடிக்கும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நமக்கு இந்த விதைகளில் யூரியா ஏறி தான் வருது. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு வயக்காடு வச்சு நம்ம விளைவிச்சா நம்ம கொண்டு வர முடியும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கடையில் வாங்கி தான் ஆகணும். அட்லீஸ்ட் இதையாவது நம்ம தடுத்து நம்ம உண்மையான எண்ணெயை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு வாய்ப்புள்ள போதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். உடம்புக்கும் மனசுக்குமே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் பார்த்துக்கோங்க.
நல்லெண்ணெய் கெடாமல் இருக்கணும்னா அதில் ஒரு துண்டு கருப்பட்டியை போட்டு வச்சிங்கன்னா அது கெடவே கெடாது. ஒரு சின்ன டிப்பு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே இந்த எண்ணெய்கள் எல்லாம் தயாரித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முயற்சிப்போம். தேங்க்யூ.